அன்பார்ந்த என்னுடைய 10th மாணவிகளே வணக்கம். நாளை உங்களுக்கு தமிழ் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. என்னடா மனப்பாட பகுதி வரப்போகுதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த மனப்பாட பகுதியை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன். இதை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நெருங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது காசிக்காண்டம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன்தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன்முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பு. அதிவீர ராமபாண்டியர். அடுத்தது திருவிளையாடற் புராணம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பன்னிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான், நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம், தன்னிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா. பரஞ்சோதி முனிவர். சிலப்பதிகாரம். தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசு அறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்துகடை அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூலவீதியும். இளங்கோவடிகள். அடுத்தது காலக்கணிதம். மாற்றம் எனது மானிடத் தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறியேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். கண்ணதாசன். அடுத்தது தேம்பாவணி. நவமணி வடக்கையில் போல் நல்லறப் படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாடத், துவமணி மரங்கள் தோறும் துணரணிச் சுனைகள் தோறும் ஓமணி கானம் கொல் என்று ஒலித்து அழுவ போன்றே. வீரமாமுனிவர். கம்பராமாயணம். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவினங்க கோலைக்கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகளினிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அடுத்த பாடல். வெய்யோன் ஒளிதன் மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான். கம்பர். அடுத்தது திருக்குறள். இந்த திருக்குறளிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் என குறளை எழுதுக என்று கேட்பார்கள். இந்த 10 திருக்குறளையும் பிழையின்றி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க் நிச்சயம் எடுக்க முடியும். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, பல்லார் பகைக்கொளலின் பத்தர்த்த தீமைதே நல்லார் தொடர்க்கை விடல், பண் என்னாம் பாடற் கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண்
அருமை உடைத்தென் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைதொன் உண்டாக செய்வான் வினை குற்றம் இலனாய்க் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு இன்மையின் இன்னாத்யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. எழுதியவர் திருவள்ளுவர். கடைசியாக முத்தொள்ளாயிரம். அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது எனவெறி புள்ளினம்தம் கை சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இந்த மனப்பாட பகுதியை நன்கு மனப்பாடம் செய்து கொண்டு பயப்படாமல் நாளை நடக்க இருக்கும் தேர்வை மன தைரியத்துடன் எழுதுங்கள். உங்களாலும் மதிப்பெண் எடுக்க முடியும். கவலைப்படாதீர்கள். நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன். அதையும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் அதில் நிறையா கொடுத்துருக்குறேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்குறேன். அந்த கொஸ்டினுடைய விடைகளை படிச்சுனீங்கன்னா உங்களால் 91 மதிப்பெண் மேலே எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.